கர்த்தர் சொன்னார் யாக்கோபை பார்த்து, நீ எகிப்துக்கு எழுந்து பெத்தேலுக்கு போனார். ஏன்னா பெத்தேல்னா அவன் இல்லை. இவன் என்ன செஞ்சான்? எகிப்துக்கு போனா அவருடைய மகள் என்ன ஆனால் சொல்லுங்க? கற்பழிக்கப்பட்டால். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எல்லைகளை விட்டு வெளியே கொண்டு செல்கிறீர்களோ, நான் எழுதி கொடுக்கிறேன், they will become spiritually insensitive. தேவையில்லாதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவ். ஏன்னா எல்லையை விட்டு வெளியே கொண்டு போகும்போது 13 16 17 கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்காம, அதுக்கப்புறம் நீ 10 வருஷம் செலவழிச்சாதான் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா மோல்டிங் ஸ்டேஜ். அது அழகா பிசாசு பேசி உன் பிள்ளைய மட்டும் வெளியே கொண்டு போவான். ஏன்னா அடுத்த 30 வருஷம் பிள்ளைக்காக மட்டும் தான் நீ ஜெபிக்க போற. வேற சிலபஸே கிடையாது உனக்கு. சோ பிள்ளைகளை இவன் மாறி எல்லை மாறி போன உடனே பிள்ளைகள் அழிய ஆரம்பித்தார். அவன் ஜெபம் பண்றான், என்ன ஆண்டவரேன்றான், எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆண்டவர், நீங்க என் கூட இருக்கே, நான் உன் கூட இருக்கிற முக்கியம் இல்லடா, நீ எல்லைக்குள்ள முக்கியம். ஈசாக்கு ஆபிரகாம் கானானுக்கு போறதை விட்டு விலகி எகிப்துக்கு போனான். அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு மனைவி போனால், ஒருவனுக்கு மகள் போனால், அடுத்து ஈசாக்கு அதே பிரச்சனை. அப்பதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிக்கிறான். என்ன தெரியுமா? எல்லையை விட்டு போனா இயேசுநாதர் கூட இருந்தாலே என்ன ஆகுது? பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரே ஒருத்தனை எகிப்து தூக்கிட்டு போறாங்க. எகிப்துன்றது எல்லையே கிடையாது, ஆனா அவனுக்கு எல்லை எகிப்து. நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் எகிப்துக்கு போக கூடாது. சினிமா இனிமா நோ. ஆனா யோசேப்புக்கு அதுதான் எல்லை. கைதட்டு. அவன் வேலையை சினிமால இருந்து ஆரம்பிக்குது. அவன் வேலையை புறஜாதிகளுக்குள்ளாகத்தான். அவருக்கு அந்த எல்லை கொடுத்திருப்பாருன்றனால நீங்க முந்தின எல்லையை வச்சு இந்த எல்லையை டிசைன் பண்ணக்கூடாது. அப்புறம் பின்னாடி பார்த்தா அவன் பெரிய ஆளாயிட்டான். எகிப்தியர்கள் எல்லாம் வணங்குறான், ஐயா ஐயான்றான். அப்பதான் அவனுக்கு நியூஸ் வருது, பையன் சாகலடா, உயிரோட இருக்கான்னு. கிளம்புங்கன்னு யாக்கோபு சொல்றான், என் பையன் உடனே உயிரோட இருந்தாலும் போய் ஜெபம் பண்ணி கேட்கிறான், ஆண்டவரே நான் எகிப்துக்கு போவான்னு. 20 வருஷம் பிரிந்த தன்னுடைய பிள்ளையை மறுபடியும் பார்க்க போவதற்கு கூட தன் எல்லையை விட்டு போகலாமா வேண்டாமா என்று கேட்கிறான். போய் வாசித்து பாருங்க பைபிள்ல. அப்ப கர்த்தர் சொல்ல, பயப்படாதே, நான் உங்க கூட இருப்பேன், வாடாங்க.